தோனி சொன்னதை கேட்கவில்லை. தோல்விக்கு காரணமே அதுதான். ருத்துராஜ் பகீர் பேட்டி. அதாவது நேற்று நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி லீக் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 191 ரன்கள் எடுத்தது. டெல்லி அணியில் சிறப்பாக விளையாடிய வார்னர் 52 ரன்களும் ரிஷப் பண்ட் 51 ரன்களும் எடுத்தனர். இதன்பின் 192 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. 2024 ஐபிஎல் சீசனில் சென்னை அணி முதல் முறையாக தோல்வியை சந்தித்துள்ளது. அதேபோல் கேப்டன் பொறுப்பை ஏற்ற பின் ருத்ராஜ் கெய்க்வாட்டிற்கும் இதுதான் முதல் தோல்வி. டெல்லி அணிக்கு எதிரான தோல்வி குறித்து சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கூறியதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது ருத்ராஜ் கூறியதாவது: முதல் 6 ஓவர்களுக்கு சிஎஸ்கே பவுலர்கள் நல்ல சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தார்கள். டெல்லி அணியை 190 ரன்களுக்கு கட்டுப்படுத்தியது நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய விஷயமாகும். இந்த பிச்சில் முதல் இன்னிங்ஸின் போது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தது. ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸின் போது பந்து நன்றாக ஸ்விங் ஆனது. அதனால்தான் ரச்சின் ரவீந்திரா அதிகமான பந்துகளை மிஸ் செய்தார். அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகள் விழுந்தாலும் ரஹானேவும் மிட்சலும் சென்னை அணிக்கு நல்ல ரன் ரேட்டை கொடுத்தார்கள். 13 ஓவர்களில் சென்னை அணி 100 ரன்களை கடந்து நல்ல நிலையில் இருந்தது. அப்போது ரஹானே அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப அந்த இடத்தில் பேட்டிங் இறங்க தோனி முடிவு செய்து என்னிடம் கூறினார். ஆனால் நான் தான் இளம் வீரர் சமீர் ரிஸ்வி நல்ல ஃபார்மில் இருக்கிறார் என்று அவருக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பு கொடுத்தேன். ஆனால் அவர் முதல் பந்திலேயே சொதப்பி விட்டார். அது மட்டுமில்லாமல் கடந்த 2 மேட்சிலேயும் டோனி பேட்டிங் செய்யவில்லை. அதனால் அவரது பேட்டிங்கில் வேகம் இருக்காது என்று தப்பாக கணக்கு போட்டு விட்டேன். ஆனால் தோனியோ இந்த வயதிலும் ஒரு இளம் வீரரை போல 16 பந்துகளில் 37 ரன்கள் எடுத்தார். நேற்றைய போட்டியில் தோனியின் பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் வேறு எந்த சிஎஸ்கே பேட்ஸ்மேனும் வைக்கவில்லை. தோனியும் ஜடேஜாவும் கடைசி வரை அவுட் ஆகாமல் களத்தில் இருந்தார்கள். தோனி சொன்னது மாதிரியே சமீர் ரிஸ்விக்கு பதிலாக அவரை முன்கூட்டியே பேட்டிங் செய்ய களமிறக்கியிருந்தால் நிச்சயம் சென்னை அணி வெற்றி பெற்று இருக்கும். ஆனால் நான் தான் தோனி சொன்னதை கேட்காமல் விட்டுவிட்டேன். அதுவே தற்போது தோல்விக்கு காரணமாகி விட்டது. வருகின்ற போட்டிகளில் இந்த தவறை நிச்சயம் சரி செய்வேன் என்று சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் கூறியிருக்கிறார். ருத்ராஜின் இந்த பேட்டி தற்போது சிஎஸ்கே ரசிகர்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நேற்றைய போட்டியில் 3 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளை விளாசிய தல தோனி 16 பந்துகளில் 37 ரன்கள் எடுத்து நாட் அவுட் பேட்ஸ்மேனாக களத்தில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி அணிக்கு எதிராக சென்னை அணியின் தோல்வியின் காரணம் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.